அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, நாளைய தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைய தினம் வார இறுதி நாளின் வார கான்ட்ராக்ட் க்ளோஸின் இறுதி நாள். அப்போ சந்தை எப்படி இருக்க போகிறது, 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புள்ள ஸ்ட்ரைக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு 22/2/2022 அன்று நம்மளுக்கு வகுப்பு தொடங்குது. இந்த கட்டண பயிற்சியில் நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் கணக்கீட்டு முறை, சந்தை வால்டைல் ரேஞ்சாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒருமுக பயணமாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தால் சந்தை பயணங்கள் மாறுபடும் இப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷன் பிரீமியம் கணக்கீட்டு முறையில் கற்றுக் கொடுப்போம். அடுத்தது ஆப்ஷன் அட்டவணையை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அடுத்தது நம்மளுக்கு வார இறுதி நாளில் 0 to ஹீரோ நடைபெற்றால் என்னென்ன அடையாளங்கள் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அது வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதையும், அடுத்தது நம்மளுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸை காலையிலே 9:30 to 10 மணிக்குள்ளே எப்படி வர்த்தகம் செய்வது, இது அனைத்துமே கட்டண பயிற்சி உள்ளடக்கமாக இருக்கும். இது ஒரு மாத பயிற்சி காலம். இது ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும், அது தமிழ் வழியில் தான் நடக்கும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் அண்ட் ஜிபுல் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஏஎம்சி வராது. டிமேட் அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ணால் தான் ஏஎம்சி வரும். நீங்கள் பங்குகளை ஒவ்வொரு நிறுவனத்தோட தனித்தன்மையான பங்குகளை வாங்கி கொள்முதல் செய்து அதை ஹோல்டிங் விற்கணுன்னா மட்டும்தான் டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். இல்லை நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வர்த்தகம் செய்வேன், கேஷ் மார்க்கெட்டை செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஏஎம்சி வராது. ஏஎம்சிங்கிறது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வராது அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 17,374ன்னு சொல்லியிருந்தோம். இன்றைய ஓப்பனே 17,370. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ஓப்பன் ஆச்சு. அதற்கப்புறம் 17,477. அப்போ நேற்றைய ஹை 17,306. அப்போ அதற்கு மேலேயும் நம்மளுக்கு நேற்றைய ஹைக்கு மேலேயும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இடத்துலையும் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 17,477 நம்மளுக்கு ஹையாகவும் 17,339. அப்போ நேற்றைய ஹையை கீழே இன்னைக்கு சந்தை வரவில்லை. அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே தான் சந்தை லோ அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 104 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. ஓப்பனான புள்ளிகளுக்கு மேலே 107 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழே 31 புள்ளிகள். அப்போ ஓப்பனுக்கு கீழே 31 புள்ளிகளுங்கும் போது அந்த ஓப்பனோட கம்பேரிட்டிவ் பார்த்தா அங்கேருந்து ஒரு 3 மடங்கு நம்மளுக்கு அதிகமாக லோலேருந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நேற்றைய ஹையை கடந்து 171 புள்ளிகளும் நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கு 296 புள்ளிகள் வித்தியாசத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி 197 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஹையிலிருந்து 14 புள்ளிகளும் லோலிருந்து 124 புள்ளிகளும் மொத்தம் 138 புள்ளிகள் வியாபாரம் நடந்திருக்கு. ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம். திங்கக்கிழமை ஓப்பன் தான் நம்மளுக்கு முக்கியம். 17,456. ஸோ இன்றைய க்ளோசிங் அதை கடந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு வாரத்தோட திங்கக்கிழமை ஓப்பனுக்கு 413 புள்ளிகளும் ஓப்பனுக்கு மேல் 80 புள்ளிகளும் நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ 17,536 ஹை, 17,043 லோ. அப்போ இந்த ரேஞ்ச் இனி வியாழன் வெள்ளி 2 நாள் வர்த்தகம் தான் இருக்குது. அப்போது இது நம்மளுக்கு 500 to 700 புள்ளிகள் நம்மளுக்கு வாரத்தோட ரேஞ்ச் அமையணும்னா கண்டிப்பாக இந்த ஹை லோவை நம்மளுக்கு பிரேக் ஆகணும். அப்படி இங்கிருந்து ரேஞ்ச் பெருசாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த 17,536 கண்டிப்பாக பிரேக் செய்யணும். அது எந்த அளவுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சந்தை நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி 17,463 ஸ்பாட், ஃபியூச்சர் 17,487. அப்போ 23 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. டிஸ்கவுண்டில் இருந்த மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. நம்ம வாங்குபவரோட மதிப்பு கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அது இன்றே அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ எல்லைகள் அப்படின்னு பார்த்தா 17,400 கால் 400 புட், அடுத்தது 17,500 கால் 300 புட் கொடுத்துருக்காங்க. அதனால் சந்தை 17,270 இருந்து 17,550 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 17,400 கால் புட் அதிகமான வர்த்தகம்னால நம்மளுக்கு 17,370 இருந்து 17,509 17,509 நம்மளுக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்மளோட
இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 17,500 கால் அல்லது புட் நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து 17,400 கால் அல்லது புட் நம்மளுக்கு 0 டு ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. 17,350 கால் ஆர் புட்டுன்றது நம்மளுக்கு 0 டு ஹீரோ. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு சந்தையில் வந்து 17,400 கால் அண்டு புட் 17,500 கால் அண்டு புட்டை நம்ம ஒரு வாய்ப்பாக பார்த்தோம்னா அது அமைப்பாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. 17,500 கால் பாருங்கள், நேற்றைய க்ளோசிங் ₹20.95, இன்றைக்கி வந்துட்டு 49 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 புள்ளிகளுக்கு மேல் முடிவுற்றிருக்கு. அப்போ அந்த சந்தையோட அமைப்பில் பாருங்கள், அவங்க 200 புள்ளிகளுக்கு இவங்க 30 ரூபா தான் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நேற்றைய ஹை 42.50 காசு, நேற்று க்ளோசிங் 20 ரூபா, நேற்றைய லோ தான் வந்து இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோவாக அமைஞ்சிருந்தது 10 ரூபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஹை வந்திருக்கு. அப்போ நேற்றைய ஹையை கடந்து 8 ரூபா தான் வந்திருக்கு. அதே மாதிரி 17,500 புட் ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு 257 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் 70 ரூபா வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து 187 ரூபாய் இறக்கத்திற்கு 17,500 புட் 187 ரூபா இறக்கத்திற்கு 17,500 கால் 30 ரூபா தான் ஏற்றம். இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் அட்டவணையோ கிராஃபோ இதை பார்த்து நீங்கள் கிராஃப் பார்க்க சார்ட் இண்டிகேஷன் பண்ணி பண்ணும்போது இதெல்லாமே தவறாக வந்துடும். 17,400 புட் அண்டு 17,400 கால் பாருங்கள், 17,400 புட் 145 ரூபா இறக்கம், 17,400 காலுக்கு 68 ரூபா தான் ஏற்றமாக அமைந்துள்ளது. 17,300 புட் அண்டு 300 கால் பாருங்கள், 100 ரூபாய் இறக்கம், இவங்க 110 ரூபாய் ஏற்றம். இதுதான் இதனுடைய அமைப்பே. அப்போ 17,300 கால் புட்டோட இம்பேக்டட் ஜோன் எங்கே கிரியேட் ஆச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி தான் வியாபார அமைப்பை பயன்படுத்தணும். இப்போ இம்ப்ளைடு வாலிடிட்டி மிகைப்படுத்தின மதிப்பு இப்போ 15ங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. நேற்றெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது 20க்கு மேலே. இப்போ ரீசனபிளாக ஒரு 15ங்கிறது மிகைப்படுத்தின மதிப்பு சரியாக அமைப்பு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 17,450 கால் 46 ரூபாய், இது 75 ரூபா. இதனுடைய இம்பேக்டட் ஜோன் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு இதனுடைய வாய்ப்புகள் சந்தையோட அளவுகோல் அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்போ இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த கால் ஆப்ஷன் சைடெல்லாம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், புட் ஆப்ஷன் சைடெல்லாம் சப்போர்ட், இந்த எல்லைக்குள்ளே தான் சந்தைக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாளைக்கு வால்டைல் ஜோன் அப்படி நம்மளுக்கு எடுத்துட்டோன்னா 17,530 அதே மாதிரி நம்மளுக்கு 17,400 இந்த எல்லைக்குள்ளே வால்டைல் ஜோனாக தான் இருக்கும். இந்த எல்லைகளை உடைக்கும் போது தான் ஒருமுக பயணத்திற்கு வாய்ப்பாக இருக்கும். இருக்கிறதுலே ரேஞ்ச் கம்மியாக நேற்று அமைஞ்சிருக்கு, சாரி இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இப்போ சந்தையோட நம்மளுக்கு 17,539 ஒரு முக்கிய லெவல், 17,261 மிக முக்கிய லெவல். அதுமாதிரி 17,562 மிக முக்கிய லெவல், 17,238 ஒரு முக்கிய லெவல். இப்போ சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,489, 17,509, 17,549. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 17,430, 17,370, 17,287 சப்போர்ட் லெவலாக இருக்கிறது. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸாக 38,600 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம். இன்றைக்கி 38,648 நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இப்போ நம்மளுக்கு பேர் ஹெட்ஜிங்காக 38,000க்கு வந்து 38,556 வச்சுருந்தோம். அதற்கு மேல் சந்தை முடிவுற்றிருக்கு. இப்போ சந்தையோட லெவல் பார்த்தீங்கன்னா 38,648 கை, 38,192 லோ, இருக்கிறதுலே 456 புள்ளிகள் அப்படிங்கிறது மிக குறைந்த ரேஞ்சாக நம்மளுக்கு பதிவாயிருக்கு. இப்போ சந்தை வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் 255 புள்ளிகள் பாசிட்டிவ்லையும், ஓப்பனுக்கு மேல் 365 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழ் 91 புள்ளிகளும், நேற்றைய ஹையை கடந்து 426 புள்ளிகளும், நேற்றைய லோக்கு இன்றைய லோக்கு 890 புள்ளிகளுக்கு பக்கம் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 582 புள்ளிகள் மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஹையிலிருந்து 38 புள்ளிகளும், லோலிருந்து 418 புள்ளிகளும், மொத்தம் 456 புள்ளிகள் ரேஞ்சாக நம்மளுக்கு அமைந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பன் நம்மளுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 38,592 தான் ஓப்பன். இன்றைக்கி அந்த ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 1,273 புள்ளிகள் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்திருக்கு. ஓப்பனுக்கு மேலே 245, அதனால் 38,837 மிக முக்கிய லெவலாக இருக்க போகுது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் 25 to 50 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 புள்ளிகள் ப்ரீமியம் பேங்க் நிஃப்டியில் இருக்குது.
இப்போ 38,500 கால் அண்ட் புட் வந்து பேர் ஹெட்ஜிங்காக இருக்குது. அதனால் சந்தையோட லெவல் நம்மளுக்கு 38,400 இருந்து 38,800க்குள்ளே ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வியாபார அமைப்பை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் 38,000 புட்டு 38,400 கால் 39,000. அப்போ சந்தை வந்து 38,000 இருந்து 39,000க்குள்ளே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் போல் இங்கே தென்படுகிறது. அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு 38,800 கால் புட்டு 38,800 புட்டு பார்த்தீங்கன்னா 524 ரூபா இறக்கம், கால் வந்து 45 ரூபா தான் ஏறி இருக்கு. இதில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பேங்க் நிஃப்டி நேற்று ஹையை கடந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை புள்ளிகள் நம்மளுக்கு மேல் நோக்கி சென்றிருக்குன்னு பாருங்கள். இப்போ நேற்றைய ஹையை கடந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 426 புள்ளிகள் நம்மளுக்கு நேற்றைய ஹையை கடந்து வந்திருக்கு. ஆனால் 38,800 கால் பாருங்கள், கிட்டத்தட்ட நேற்றைய ஹையை கடந்து 400 புள்ளிகளோட ஏற்றத்திற்கு இது நேற்றைய ஹையை கடக்கவில்லை. 38,800 கால் இது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா 149 ரூபா தான் ஹை, ஆனால் அதை கடக்கலை. இப்போ 118 நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி ஹையே 133 தான். இதன் தாக்கம் என்னன்னு பாருங்கள். அதுமாதிரி நேற்றைய லோவை பிரேக் பண்ணி 500 புள்ளிகள் இறங்கியிருக்கு 38,800 கால் அண்டு புட்டு. அடுத்தது 38,600 கால் அண்டு புட்டை பார்த்துட்டிங்கன்னா 38,600 காலோட ஹை 206 ரூபா தான். இன்றைக்கி 225 ரூபா தான். ஆனால் நேற்றைய ஹையை கடந்து கிட்டத்தட்ட 400 புள்ளிகளோட ஏற்றத்திற்கு இவங்க வெறும் 20 ரூபா தான் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அதுவும் க்ளோசிங் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 471 ரூபா இறக்கத்திற்கு இவங்க 100 ரூபா ஏற்றம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 38,400 கால் 400 புட், நேற்றைய ஹை 300 ரூபா, இன்றைக்கி 350 ரூபா தான் போயிருக்காங்க. அப்போ 400 ரூபாய் ஏற்றத்திற்கு வெறும் 50 ரூபாய் ஏற்றம் தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புட் ஆப்ஷன் 400 ரூபாய் இறக்கம், கால் ஆப்ஷன் 166 ரூபா. அப்போ இதோட தாக்கம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இதுதான் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கும் ஆப்ஷன் பையருக்கும் உண்டான இம்பேக்டட் ஜோனே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த எல்லை 38,400 இருந்து 38,800 தான் இருக்க போகுது. ஆனால் மிகைப்படுத்தின மதிப்பு இப்போவும் இருக்குது. இன்றைக்கும் அந்த மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்குது. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு. மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்கிறவரை வால்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. இருக்கிற இடத்துல பிரீமியத்தை கரைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 38,500 பேர் ஹெட்ஜிங்னால 387, அதனால் 38,887 ரெசிஸ்டன்ஸ், 38,113 இந்த எல்லைக்குள் சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 38,400 அல்லது 38,600, 38,800 இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும் வியாபாரம் செய்ய முற்படுங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா 38,730, 38,809, 38,918. சப்போர்ட் லெவல் 38,523, 38,435, 38,310 சப்போர்ட் லெவலாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதற்குடான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோங்கிறது நினைவூட்டல் பதிவாக ஒன்று கொடுக்குறேன். இதற்கு விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதன் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.